மகர ராசிக்காரர்களுக்கான மார்ச் 2026 ஜோதிட பலன்களோட சுருக்கமான பார்வை இது. இந்த மாசம் உங்க குழப்பங்களை எல்லாம் தீர்த்து எப்பேற்பட்ட அதிரடி வெற்றிகளை தரப்போகுதுன்னு நாம இப்ப ரொம்ப குயிக்கா பார்க்க போறோம். முதலாவதாக மார்ச் 2ஆம் தேதி செவ்வாய் உங்க 3வது வீட்டுக்கு வரார். இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிற ரொம்ப ரேரான விஷயம். இதனால உங்க தைரியம் சும்மா கிடுகிடுன்னு உயரும். அது மட்டும் இல்லாம பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குகள், நோய்கள்ல இருந்து சூப்பரா மீண்டு வருவீங்க. ஆனா கொஞ்சம் கவனிங்க, மார்ச் 3ல வரப்போற சந்திர கிரகணத்தால உயர்கல்வி மற்றும் பயணங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். கொஞ்சம் உஷாரா இருங்க. இரண்டாவதாக, கடந்த 5 மாசமா என்ன முடிவெடுக்கிறதுன்னே தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. மார்ச் 11ல இருந்து வியாழன் கிரகம் மறுபடியும் நேரடி பாதைக்கு திரும்புறதால உங்க குழப்பங்கள் எல்லாம் மொத்தமா கிளியர் ஆயிடும். படிப்பு, வேலை, உறவுகள்னு எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. அப்புறம் மார்ச் 19 அல்லது 20ஆம் தேதி வரப்போற ரமலான் ஈத் பண்டிகையோட புதிய நிலவு உங்க குடும்பத்துல ஒரு புது உற்சாகத்தையும் ஒற்றுமையும் சில பொறுப்புகளையும் கண்டிப்பா கொண்டு வரும். இறுதியாக மார்ச் 20ஆம் தேதி தாங்க உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. சூரியன் 4வது வீட்டுக்கு வரதால உங்க தலைமை பண்பும் புகழும் உச்சத்துக்கு போகும். அதே நேரத்துல புதனும் நேர்பாதையில திரும்புறதால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ற அறிவாற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் மார்ச் 30ல் சுக்கிரன் 5வது வீட்டுக்கு மாறும்போது 2026லேயே இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் டைமா அமையும். ஒருவேளை இன்னும் ஏதாவது தடங்கல்கள் இருந்தா ரமலான் மாசத்துல சூரா ஷம்ஸ் ஓதுறதும் நீகக்கல் அணியறதும் உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். சுருக்கமா சொல்லப்போனா இந்த 2026 மார்ச் மாசம் மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம், தெளிவான முடிவுகள், குடும்ப மகிழ்ச்சி, அப்புறம் நம்பவே முடியாத அளவுக்கு தொழில் வெற்றிகளை அள்ளி கொடுக்க போற ஒரு சூப்பரான பொற்காலமா அமையப் போகுது.